அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இந்த உலகத்திலே கல்வியின் மூலமாக பல்வேறு அறிவை மனிதன் பெற்றிருந்தாலும் அவன் பெற்ற கல்வியை கொண்டு அந்த கல்வியை சமூகத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும்போது அப்படி வரக்கூடிய நேரத்திலே அனுபவத்தின் அடிப்படையில் பல்வேறு விஷயங்களை அவன் கல்வியின் போது கற்றதை விட பன்மடங்கு அதிகமான பாடத்தை படிக்கக்கூடிய மனிதனாக இருக்கின்றான். எல்லா காலத்திற்கும் பொருந்தும். மனிதனுடைய வாழ்வு துவங்கியதிலிருந்து இன்றைக்கும் வரைக்கும் வெறுமனே என்ன செய்ய முடியாது, தன்னுடைய கல்வியை மட்டும் வைத்துக்கொண்டே அவனால் என்ன செய்ய முடியாது, எதையும் சாதித்து விட முடியாது. கல்வியை களத்திற்கு கொண்டு வரும்போது பல்வேறு அனுபவங்களை அவன் பெற்றுக்கொள்கின்றான். அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பல்வேறு செய்திகளை நம்முடைய முன்னோர்கள் விட்டுட்டு போயிருக்கிறத பார்க்குறோம். அது யாராக இருந்தாலும் சரிதான். இதற்கு முன்பு பல்வேறு செய்திகளை அனுபவத்தின் அடிப்படையில் அவர்கள் பட்ட துயரங்களை, அவர்கள் பட்ட கஷ்டங்களை பிற மக்கள் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சில செய்திகளை சொல்லி வைத்திருப்பதை பார்க்குறோம். அதிகமாக என்ன செய்வோம், பழமொழின்னு சொல்லிட்டு எல்லா மொழியிலும் இருக்குது. எல்லா மொழியிலையும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது, கிரேக்கத்தில் இருக்கிறது, தமிழில் இருக்கிறது. எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் அதில் சில பழமொழிகள் இருக்கும். அப்போ நாம் கூட தமிழ் மொழியில் கூட செய்வோம், ஏட்டு சுரக்காய் கதைக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லுவோம். ஏட்டில் இருக்கக்கூடிய படத்தை காமிச்சு இது என்னன்னு கேட்டால் சுரக்கான்னு சொல்லுவோம். ஆனால் அதை வச்சு கறி செய்ய முடியுமா? முடியாது. அழகாக சொல்லிட்டு போயிட்டான். அந்த 4 வரியில் மிக முக்கியமான செய்திகளை, எவ்வளவு ஆழமான செய்திகள் என்ன செஞ்சுட்டு போயிட்டாங்க, சொல்லிட்டு போயிட்டு. காரணம் என்ன? அவர்கள் பட்ட அனுபவம் தான் அதற்கு காரணம். அதுபோல தான் பல்வேறு செய்திகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி சொல்லப்பட்ட பழமொழிகள் எப்படி பிரபல்யமான பல்வேறு பழமொழிகள் இருந்தாலும் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்தக்கூடியது, இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பழமொழி தான், உண்மை செருப்பை அணிவதற்குள்ளாகவே பொய் என்ன செய்யும், உலகத்தை ஒரு சுற்றி வந்து விடும் அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்கு. உண்மை செருப்பை, உண்மையும் பொய்யும் ஒன்றா வெளில வருது. அப்படி வரும்போது உண்மை செருப்பை மாட்டிகிட்டு இருக்கோம். செருப்பு மாட்டுறதுக்கு எவ்வளோ நேரமாகும்? அதற்குள்ளாக பொய் ஒரு தடவை உலகத்தை சுற்றிட்டு வந்துடும். இன்றைக்கு நிதர்சனமாக பார்க்குறோமா, ஒரு உண்மையான செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அது போய் சேர்றது எவ்வளோ சிரமமாயிருது. ஒரு சத்தியத்தை பேசக்கூடிய விஷயத்தை, உண்மையை மக்கள்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மணி நேரங்களில் 2 மணி நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000-2000 பேர்கிட்ட தான் போய் சேருது. அதே நேரத்தில் ஒரு பொய், ஒரு அசத்தியம் என்ன செய்யுது, 1 மணி நேரத்தில் மில்லியன் கணக்கான மக்களை போய் அடைஞ்சிருது. இது எவ்வளவு அழகாக இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நம்முடைய முன்னோர்களை செஞ்சு போயிட்டாங்க. அழகாக பழமொழியில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு பொய், ஒரு உண்மை செருப்பணிவதற்குள்ளாக பொய் உலகத்தை சுற்றி வந்து விடும். இன்றைக்கு அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஏன் பொய் அப்படி சுற்றி வருவதனால் எத்தனை பெரிய பாதிப்புகள் ஏற்படும்னு விளங்கிக்கணும் அப்படின்னா ஒரு சில உதாரணங்களை சொல்லலாம். இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இருக்கா இல்லையா, இந்த ஒன்றிய அரசு இந்த பொய்யினால் கட்டமைக்கப்பட்டது தான். இன்றைக்கு ஆட்சியில் கிட்டத்தட்ட 3வது முறையாக பாரதிய ஜனதா தன்னுடைய ஆட்சியினை தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியோட தொடக்கம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொய் தான் காரணம். 2 பொய். முதல் பொய் என்ன அப்படின்னா, காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்துச்சா இல்லையா, அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் ஊழல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் பொய். 2வது பொய் 2G ஊழல் வழக்கு. அரசியலும் ஊழலும் என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. எப்படி கண்ணும் இமையும் பிரிக்க முடியாதோ அதுபோல் அரசியலில் ஊழல் இருக்கத்தான் செய்யும். அதில் ஊழல் இல்லைன்னா சொல்லலை. ஆனாலும் பொய்யாக ஒரு சித்திரத்தை கட்டமைத்து மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்த்து அதனால் ஒரு ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு, இன்னொரு ஆட்சி உருவாயிடுச்சு. எத்தனை வலிமையானதுன்னு பார்க்கணும். இப்போ காமன்வெல்த் போட்டியில் ஊழல் இருக்குன்னு சொல்லி தான் அன்றைக்கி என்ன செஞ்சாங்க, அண்ணா ஹசாரே போன்றவர்கள் எல்லாம் வீதியில் வந்து ஒன்றிய அரசு இருக்க அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க. அது என்ன செஞ்சு மக்களுக்கு மத்தியில் வெகுவாக போய் சேர்ந்துச்சு. ஆனால் அந்த காமன்வெல்த் ஊழலை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா, அது ஒரு ஊழலே அல்ல, இந்த கேஸை நாங்கள் என்ன செஞ்சிடறோம், முடிச்சுக்கிறோம், இந்த கேஸ் இதுக்கு மேலே நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான், எந்த குற்றச்சாட்டை முன்வைத்து ஆட்சியை பிடித்தார்களோ அந்த குற்றச்சாட்டில் ஒன்றும் இல்லைன்னு அவனே ஒத்துக்கிட்டு அஃபிடவிட் போட்டு கேஸை முடிச்சிட்டாங்க. 2வது வழக்கு 2G ஊழல் வழக்கு. இந்த 2G ஊழல் வழக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம எல்லாமே பார்த்தோம், கோர்ட்டு தீர்ப்பு வந்துச்சு. அதில் என்ன இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை. இவர்கள் காட்டி அந்த 1.25 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்களா இல்லையா, அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் மீது குற்றம் சுமத்தினார்களோ அவர் குற்றமற்றவர்னு கோர்ட்டு விடுவிச்சிச்சு. இன்றைக்கு அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, மக்களவை உறுப்பினராக வந்துட்டு இருக்கார்.
அப்போ இந்த பொய் எத்தனை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று விளங்கிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி. ஒரு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம் உள்ள ஒரு தேசத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த பொய் என்ன செய்யுது, அசத்தியம் என்று வலிமையாக இருக்கிறத பார்க்கணும். அதே அசத்தியம் இன்றைக்கு இந்த சமூகத்திற்கு எதிராக வேலை செஞ்சிட்டு இருக்கு. இன்றைக்கி போய் முகநூலை திறந்து பார்த்தோம் அப்படின்னா, ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எதை நீங்கள் திறந்தாலும் சரிதான், இந்த சமூகத்திற்கு எதிரான வன்மம் கக்கப்பட்டு கொண்டிருப்பது பார்க்கணும். இந்த சமூகத்திற்கு எதிராக என்ன செய்யப்படுது, ஒரு பொய்யான பிம்பத்தை அசத்தியத்தின் மூலமாக இந்த சமூகத்தை வேறறுக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இது இன்னைக்கு தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா இல்லை. பொய்யை வைத்துத்தான், பொய்யான அசத்தியமான செய்திகளை வைத்துத்தான் இன்றைய சமூகம் ஆரம்பத்தில் இந்த தேசம் சுதந்திரத்துக்கு முன்பும் சரி, சுதந்திரத்திற்கு பின்பும் சரி, பொய்யான செய்திகளை, இந்த சமூகத்திற்கு சம்பந்தமில்லாத செய்திகளை இந்த சமூகத்தோடு சம்பந்தப்படுத்தி, இந்த சமூகத்தில் உள்ள நபர்களோடு சம்பந்தப்படுத்தி ஒட்டுமொத்த சமூகமும் மிக மோசமானவர்கள் என்ற ஒரு சித்திரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கட்டமைக்கப்பட்டிருக்கு. காந்தியினுடைய படுகொலை நமக்கு தெரியும். காந்தியினுடைய படுகொலையின் போது அதை கொலை செய்தவன் கோச்சே என்ற ஒரு பிராமணன், ஆர்எஸ்எஸ்ஸில் பயிற்சி பெற்றவன், ஆர்எஸ்எஸ்ஸின் உறுப்பினர். அவன் என்ன தெரியுமா செஞ்சான், காந்தியை கொல்ல வரும்போது இஸ்மாயில் பச்சை குத்திட்டான். ஏன், காந்தியை கொன்றவர்கள் முஸ்லீம்கள். காந்தியின் மீது அளப்பெரிய தேசம் என்ன செஞ்சிருக்கு, பற்று வைத்திருக்கு, பாசம் வைத்திருக்கு. ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்ப்பும் என்ன செய்யணும், எதிரியாக முஸ்லீம்களை சித்தரிக்க வேண்டும் என்று அன்றைக்கு தொடங்குறது தான். அதற்கு பின்பு எத்தனையோ வழக்குகள், குண்டு வெடிப்புகள்லாம் பார்த்துட்டோம். எல்லா குண்டு வெடிப்புகளும் குண்டு வெடித்த உடனே ஒரு முஸ்லீம் பேரை சொல்லுவான், ஒரு முஸ்லீம் அமைப்பின் பேரை சொல்லுவான், ஒரு 10 பேரை தேடி பிடிச்சி கைது செய்வான். இவனை மிகப்பெரிய தீவிரவாதி, வந்து ஒட்டுமொத்த இந்தியாவை அழிக்க வந்தவன் என்ற செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் பரப்பப்படும். 20 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் வழக்கு நடக்கும். அவ்வளோ காலம் உள்ளே இருப்பாங்க. கடைசியில் கோர்ட்டில் என்ன செய்வாங்க, இவர்களுக்கும் இந்த வழக்குக்கும் இந்த சம்பந்தம் இல்லை என்று வெளியில் ரிலீஸ் பண்ணுறதை பார்க்குறோம். எத்தனையோ வழக்குகளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த செய்தி ஊடகங்கள் என்ன செய்யப்படல, சொல்லப்படல. இவ்வளவு மோசமாக சித்தரிக்கப்பட்டவர் இன்றைக்கு குற்றமற்றவர் என்று வெளில வர்றார். நீதிமன்றங்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டை நிரூபிக்க காவல்துறையால் முடியவில்லைன்னு சொல்லுது. விசாரணை அமைப்புகள் அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த எந்த ஆவணங்களையும் எந்த சாட்சியங்களையும் சொல்லவில்லை என்று சொல்கிறது. அதற்கு பின்பு வெளில வர்றாங்க. அதை ஒரு பெட்டி செய்தியாக கூட போட, சின்ன கோடு செய்தியாக கூட போட மாட்டேங்கிறான். அந்த செய்தியை இருட்டடிக்கப்பட போகிறோம். எப்படி என்று சொன்னால், இது பல்வேறு குண்டுவெடிப்பு வழக்கில் நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் கூட ஒரு 6 பேர் கண்களுக்கும் வழக்கிற்கும் சம்பந்தமில்லை என்று விடுதலை செய்யப்பட்டதை பார்க்குறோம். இப்படியெல்லாம் பல்வேறு விதமான மிகப்பெரிய சூழ்ச்சி, இந்த சமூகத்திற்கு எதிரான வன்மம் இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். நீ எந்த ஓப்பன் பண்ணாலும் சரி, இஸ்லாத்தை பற்றி ஒரு செய்தி இருந்தால், அதை ஒரு செய்தி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதில் போயிட்டு எவ்வளவெல்லாம் மோசமாக தரக்குறைவாக இஸ்லாத்தை கேவலப்படுத்தக்கூடிய விதத்தில் எழுத முடியுமோ எழுதுகிறான். இதற்காக பணத்தை செலவு செய்து ஆட்களை பிடித்து அதற்கான ஆட்களை நியமித்து இப்படி ஒரு இயக்கம் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதற்கு எதிராக நம்மகிட்ட என்ன திட்டம் இருக்குது? இஸ்லாத்துக்கு எதிராக, நம்ம இஸ்லாத்துக்கு எதிராக எத்தனை இப்போ யாரெல்லாம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறீர்களோ, யாராக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இஸ்லாம்னு ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு தேடுங்க. அதில் இஸ்லாத்தை குறித்து செய்திகள் ஏதாவது ஒன்று வந்திருந்தால் அதற்கு கீழே உள்ள பின்னோட்டத்தை பாருங்கள், கமெண்ட்ஸை பாருங்கள், அது சம்மந்தமாக ட்வீட்டை பாருங்கள், ரீட்வீட்டை பாருங்கள். மிக மோசமாக இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு என்ன செஞ்சாங்க, பிரச்சாரத்தை இன்றைக்கு வன்மத்தோடு மக்களுக்கு மத்தியில் புகுத்தி கொண்டிருப்பதை பார்க்கணும். நல்ல ஒரு சாதாரணமாக நல்ல நட்போடு நம்மளுடைய இஸ்லாத்தை பற்றி நல்ல புரிதல் உள்ள ஒருவரை கூட அவருடைய பிரச்சாரம் என்ன செய்யும், இஸ்லாத்திற்கு எதிராக மாற்றிவிடும். இப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இதற்கு எதிராக நாம் என்ன வச்சுருக்கோம்? நம்மகிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? ஒரு திட்டமும் இல்லை. திட்டமே இருந்தாலும் வெற்றி கொள்ள முடியாது. ஏன், இந்த நாட்டை 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க கட்சியாக இருந்துச்சு. சுதந்திர போராட்டத்திற்கு பின்பு ஆட்சியை தொடங்கினால் 2014 வரை காங்கிரஸுடைய ஆட்சி தான் ஆச்சு. அப்பப்போ ஒரு சில சின்ன சின்ன கவர்மெண்ட்டுகள் 2 வருஷம் 1 வருஷம் இருந்துட்டு போனாலும் ஒட்டுமொத்த 60 ஆண்டுகளும் காங்கிரஸ் தான் ஆட்சி பண்ணிச்சு. இத்தனை ஆண்டுகள் ஆட்சி இருந்த காங்கிரஸாலே இவனோட பொய் பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியல. திணறான் காங்கிரஸ். இவன் செய்யக்கூடிய பிரச்சாரங்களை, பொய்யை, சமூகத்தில் அவன் பரப்பக்கூடிய அந்த அவதூறுகளை எதிர்த்து களமாட முடியலை. அப்படின்னு சொன்னால் நம்முடைய சமூகத்தை நினைச்சு பார்க்கணும். இவ்வளவு பெரிய கட்சியாலே முடியலையே, தேசம் முழுவதும் உள்ள ஒரு கட்சியாலே முடியலையே, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகப்படக்கூடிய நிலையில் கொண்டு வச்சுட்டானே.
நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்ம எதை கொண்டு இவர்களை வெல்ல முடியும்? ஒருவன் சிந்திக்கக்கூடிய கேள்வி தானே அது. ஏன்னா படிக்கும்போது அது போன்ற செய்திகளெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ மனம் கொந்தளிக்கிறது. இப்போ இதற்கு எதிராக நம்மிடத்தில் என்னதான் இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த அசத்தியத்தை வெல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அசத்தியத்தை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்திற்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை அடித்து ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லித்தரான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது எறிவோம். அசத்தியம் உடைந்து ஒன்றுமில்லாமல் போயிடும், அது அழிந்து போயிடும் சொல்கிறான். நல்ல வார்த்தைகளை கவனிங்க. அல்லாஹ் சொல்கிறான், பல் நக்திஃபு பில் ஹக்கி அலல் பாத்தில. அசத்தியத்தின் மீது நம்ம என்ன செய்வோம்? சத்தியத்தை எறிவோம். சத்தியம் உடைந்து விடுகின்றது, அது ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது எந்த சத்தியம்? அதே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல் ஹக்கு மிர் ரப்பிக். அந்த சத்தியம் இருக்கிறதா இல்லையா? அந்த உண்மை இருக்கிறதா இல்லையா? அது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த சத்தியம்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கான். அப்போ அந்த சத்தியத்தை நாம் கையில் எடுத்தால்தான் நமக்கு பின்னால் பின்னப்பட்டுள்ள இத்தனை பெரிய சதி வலையை சுக்குநூறாக ஆக்கணும்னா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா, உடச்சி எறியணும். அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும்? அந்த சத்தியத்தை தன்னுடைய வாழ்வில் ஏற்றி நடக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அதுபோலவே அது மட்டும் பத்தாது, இந்த சத்தியத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய மக்களாகவும் இருக்கணும். நாம் ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம், அது வாழ்க்கையில் பின்பற்றுறோம் அப்படின்னு பார்த்தா அது மட்டும் போதாது. இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் தூக்கி எறியனா, எங்கே அசத்தியம் இருக்கிறதோ, யார் தவறாக புரிந்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு முன்னாடி போய் இதெல்லாம் சத்தியம் அப்படின்னு எடுத்து சொல்லணும். நம்ம சத்தியத்தை உள்ளத்தில் போட்டு புதைத்து வைத்தால் மட்டும் ஆகாது. அல்லாஹ் சொல்கிறான், அசத்தியத்தின் மீது சத்தியத்தை வீசுவோம், அந்த அசத்தியம் ஒன்றுமில்லாமல் போயிடணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டணும். அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த சத்தியத்தை வலுவாக பிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த நம்பிக்கையாளர் இருக்காங்களா இல்லையா, அவர்கள் ஈமானில் ஒரு ஓரத்தில் இருக்க, இறைநம்பியின் ஒரு ஓரத்தில் இருக்கிறாங்க, முழுவதுமாக அவர்கள் இறை நம்பிக்கைக்குள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்டவரை நாம் மாறிடக்கூடாது. எல்லா நிலையிலும் அல்லாஹும் தூதரும் காட்டி இந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும். அப்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டோம் என்று சொன்னால், எத்தனை பெரிய அசத்தியம் நமக்கு பின்னால் வந்தால் என்ன, எத்தனை பெரிய சதிவலைகள் பின்னப்பட்டால் என்ன, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவற்றையெல்லாம் அடித்து நொறுக்குவதற்கான வழியை எல்லாம் ஏற்படுத்தி தருவான். ஆனால் நாம் என்ன செய்யறதில்லை? நாமே அந்த சத்தியத்தை பின்பற்றாத போது இது போன்ற சதி வலைகளை எல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது? நம்முடைய உடல் வலுவால், கல்வியால், அதிகாரத்தால், பொருளாதாரத்தால் வெற்றி பெற்றனால முடியாது. காங்கிரஸ் தான் அதுக்கு உதாரணம். அவன்கிட்ட கல்வி கற்ற ஆள் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா, ஒரே ஒரு அறிவிப்பில் காங்கிரஸ் ஒன்றுலாம் செஞ்சுட்டான். பணம் மதிப்பிழப்பு அறிவிச்சானா இல்லையா? அந்த பண மதிப்பிழப்பு எதுக்கு அறிவிச்சான்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அந்த நாட்டினுடைய ஊழலை ஒழிக்கவா, நாட்டில் உள்ள கள்ளப்பணத்தை ஒழிக்கவா? இல்லை, காங்கிரஸில் இருக்க காசை காலி பண்ணணும். அவனுடைய இருக்கக்கூடிய பணம் தான் அவனுடைய பலமே. அவன் பணத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னா இதுதான் வழி. எவ்வளவு பணத்தை மாற்ற முடியும்? நல்ல பணமா? ஒற்றை அறிவிப்பு தான். அப்போது ஒரு கட்சியை காலி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவன் நாளை இந்த சமூகத்தை மிகப்பெரிய எதிரி அவனுக்கு நாம தான். எதையும் செய்வதற்கு துணிவான். அப்படி அவன் எதையும் செய்வதற்கு துணிந்தான் என்று சொன்னால் நம்மிடத்தில் சத்தியம் இருக்கணும். சத்தியத்தை உள்ளத்தில் ஏந்தியவர்களாக, அல்லாஹ்வும் தூதருக்கும் கட்டுப்பட்ட மக்களாக நாம் வாழ்ந்தோம்னு சொன்னால் யாராலும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. சத்தியத்தை லேசாக ஆட்டி பார்க்கலாம், அசைச்சு பார்க்கலாம், ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியாது. கடைசியாக எது ஜெயிக்கும்? சத்தியம்தான் ஜெயிக்கும். எத்தனையோ பெரிய 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 அநீதி அநியாயக்கார மன்னர்களெல்லாம் இந்த சமூகம் இந்த கொள்கை சந்திச்சுட்டு வந்துச்சா இல்லையா? இந்த சத்தியத்திற்கு எதிராக எத்தனை பெரிய ஃபிரௌனாக இருக்கட்டும், நம்ரூதாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட அநியாயக்கார ஆட்சியாளர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்க? இந்த சமூகத்தை இந்த கொள்கைக்கு எதிராக, சத்தியத்திற்கு எதிராக நின்றுருக்காங்க. கடைசியில் தோல்வி அவர்களுக்கு தான் இருந்துச்சு. அல்லாஹ் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்? உதவி இறக்குவான். எப்போ இறக்குவான்? மூசா நபியோட உள்ளத்தில் நம்பிக்கை இருந்த மாதிரி இருக்கணும். கடலை அல்லாஹ் பிளந்து தடியால் அடிக்க சொல்கிறான், இதில் நீங்கள் போகலான்னு சொல்கிறான். அப்போ என்ன செய்ய, மக்கள் என்ன சொன்னாங்க? மூசாவே பின்னாடி ஃபிரௌன் இருக்கான், முன்னாடி கடல் இருக்குது, வசமாக சிக்கிக்கிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ மூசா நபி என்ன சொன்னார்? அப்படி சொல்லாதீங்க, என்னை படைத்த இறைவன் எனக்கு என்ன செய்வான்? உதவி செய்வான்னு சொன்னான் அப்படின்னு மூசா நபி சொல்கிறார். அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிடுறான், கைத்தறியால் நீங்கள் அடலுங்கள். இந்த உலகத்திலே எந்த நீரும் பிரிந்து அப்படி நிற்காது. இந்த உலக இயல்பிற்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாமல் கடலை பிளந்து அல்லாஹ் காப்பாற்றினான் இல்லையா?
அதுபோல் நமக்கு என்ன செய்வான், சத்தியத்தில் இருந்தால் உறுதியாக அதை பற்றி பிடித்தால் அதை தான் பின்பற்றுவேன், இந்த இறை அல்லாஹ்வுடைய சத்தியத்தையும் அவருடைய தூதரை தான் பின்பற்றுவேன் என்று உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அப்போ நாம் என்ன செய்யறதில்லை, நாம் அந்த சத்தியத்தை உறுதியாக பற்றி பிடிப்பதில்லை. சத்தியத்தை பிடிப்பதாக நினைத்து கொண்டு ஒரு மனதிருத்தில் இருக்கிறோம். ஆனால் அதிகமான செயல்களை பாத்திலின் பக்கம்தான், அநியாயத்தின் பக்கம்தான், அசத்தியத்தின் பக்கம்தான் அமைத்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தை பற்றி பிடிக்கக்கூடிய மக்களாக நாம் மாறணும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், இந்த சத்தியத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லணும். நான் மட்டும் பின்பற்றினா அப்படின்னா பத்தாது. நாம் அப்படி சொல்லலைன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பாவிகள், குற்றம் செய்தவர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறாங்களா இல்லையா? எப்படி சொல்கிறாங்க? உங்களிடத்துல ஒரே ஒரு செய்தி, இறுதி பேருரை ஆற்றுறாங்க. அந்த மைதானத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வின் உரை நிகழ்த்துகிறார்கள். உங்களிடத்திலே ஒரே ஒரு செய்தி இந்த மார்க்கத்தை பற்றி கிடைத்தாலும் அந்த செய்தியை போய் பிற மக்கள்கிட்ட சொல்லுங்கள். உங்களை விட அவர்கள் சிறப்பாக அதை செயல்படுத்துவார்கள். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா? சொல்லப்பட்ட எத்தனையோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, சொன்னவர்கள் இன்றைக்கு இந்த கொள்கைகள் இல்லாமல் போயிட்டாங்க, அசத்தியத்தின் பக்கம் போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் வழியாக செய்தியை கேட்ட எத்தனையோ மக்கள் அவர்களே வீரியமாக இந்த கொள்கையை பேசக்கூடியதை சொல்லக்கூடியவர்களாம் செயல்படக்கூடியவர்கள் இருக்காங்களா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்யணும், பிற மக்களுக்கு சொல்வது என்பது மிக முக்கியமான பணி. அல்லாஹ் இதற்காக குற்றம் பிடிப்பேன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன செய்யலை, இதை நீங்கள் அல்லாஹ் இந்த சத்தியத்தை மக்களுக்கு அல்லாஹ் தெளிவாக்கிய பின்பும் இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னா இதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால்தான் அல்லாஹ் மன்னிப்பேன்னு சொல்கிறான். நம்ம வெறுமனே நினச்சிட்ருவோம், நாம் ஏற்றுக்கொண்டுட்டோம் அந்த கொள்கையை, இந்த சத்தியத்தில் இருக்கிறோம், நாம் இது நம்ம அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்ருவோம். அல்லாஹ் சொல்கிறான், நீ இந்த கொள்கையை ஏற்று நடந்தாலும் இதை பிற மக்களுக்கு நீ சொல்லலை அப்படின்னா உனக்கு நாளைக்கு தண்டனை இருக்குது. நீ அந்த தண்டனை உலகத்தில் வாழும்போது உன்னை திருத்தி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டுருவார். அப்படி இல்லை அப்படின்னா இதற்காக நீ தண்டிக்கப்படுவாய் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் பக்ராவுடைய 159வது வசனம், 160வது வசனம், இந்த 2 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. அல்லாஹுடைய வேத வசனங்கள் மக்களுக்கு மத்தியில் தெளிவாக்கப்பட்டுச்சு. இதற்கு மிம்பாதிமா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப். அல்லாஹுடைய வேத வசனத்தை யார் மக்களிடத்திலே தேவையான தருணத்திலே அவர்களை சுட்டி காட்டாமல் அதை மறைத்து வைக்கிறார்களோ, தான் அறிந்து கொண்ட அந்த நேர்வழியை பிற மக்களுக்கு சொல்லாமல் மறைத்து வைக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், உலாய்க எல் அணுகுமுல்லாஹு எல் அணுகுமுல்லாயிமூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள்தான் அல்லாஹ் அவர்களை சபிக்கிறான். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் சபிப்பதற்கு தகுதியுடையோராக இருக்கிறார்களோ அவர்களும் சபிக்கிறார்கள். நல்லா கேட்டுங்க, யார் மறைக்கிறது தான், பின்பற்றாமல் இருக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், நீங்கள் பின்பற்றுறீங்க, பிற மக்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறீர்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிறகு மக்கள் சொல்கிறது நம்ம வெட்கப்பட்டு சொல்கிறோமா, சொல்லாமல் இருக்கமா இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வேதத்தில் தெளிவாக்கிய பின்பு அதை மக்களுக்கு சொல்லாமல் யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். சபிக்க தகுதியுடையோரும் சபிக்கிறார்கள். அடுத்த வசனம் தான் ரொம்ப கவனமாக சிந்திக்க வேண்டிய வசனம். இல்லல்லதீன தாபு வஸ்லமு வபையனு வஸ்லஹு பையனு எல்லாம் சொல்கிறான். இதிலிருந்து யார் மன்னிப்பு தேடி விலகி கொள்ளவில்லையோ, அல்லாஹ்விட்ட மன்னிப்பு, இறைவன் உன்னுடைய வேதத்தை நான் அறிந்து கொண்டிருந்தேன், அது நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தேன், பின்பற்றினேன், பிற மக்களுக்கு சொல்லாமல் போயிட்டேன், என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு யார் அல்லாஹ்விட்ட மன்னிப்புக்கு இல்லல்லதீன தாபு வஸ்லஹு பையனு ஃபௌலாய்க தூபு அலைஹிம், அப்படி யாரெல்லாம் மன்னிப்பு கோருகிறார்களோ அவரை அல்லாஹ் மன்னிக்கிறான். வான தவ்வாபுர் ரஹீம், நான் மன்னிப்பதில் கருணைகாலன் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அப்போ நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்மோடு மட்டும் இந்த கொள்கையை வைத்துக்கொண்டால், இந்த செயல்பாடுகளை வைத்துக்கொண்டால், இதை பின்பற்றினால் அல்லாஹ் இடத்துல நம்ம தப்பிச்சாலும் நினைக்கிறோம். இந்த 2 வசனத்தையும் கவனத்தில் எடுக்கணும். பிற மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கணும். நமக்கு வெக்கம் வந்து நம்ம வீட்டில் கூட சொல்ல மாட்டேங்கிறோம். உதாரணத்திற்கு வீட்டில் உள்ள பெண்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அளவில் ஆடை அணிந்தார்கள் என்று சொல்றது பயமாக இருக்குது. அது சொல்ல மறுக்கணும், சொல்லணும். இது அல்லாஹ்வின் தூதர் தடுத்து இருக்கிறார்கள் சொல்லணும். சத்தியம் தானே இது, அல்லாஹ்வின் தூதர் கொண்டு சத்தியம் தானே இது. இதை சொல்வதற்கு நமக்கு என்ன பயம்? சொல்லலாம் நல்லா பிடிப்பேங்கிறான். அதனால் என்ன செய்யணும், இந்த வசனத்தை கவனத்தில் எடுக்கணும். எல்லா மக்களும் இந்த மார்க்கத்தை அறிந்து வைத்திருப்பதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அல்லாஹ் இன்னொரு விஷயம் சொல்லி காட்டுன்றான். என்ன நம்ம இதில் எங்கே நம்ம தோர்ந்து போயிடுவோம் அப்படின்னா, மக்களுக்கு பிற மக்கள்கிட்ட போய் சொல்கிறதில்ல, சொல்லி பார்த்துட்டாங்க. எவ்வளோ தாங்க சொல்கிறது, எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறது, எவ்வளோ பிள்ளைகிட்ட எவ்வளோ சொல்கிறது, என் மனைவிட்ட எவ்வளோ சொல்கிறது, என் அத்தா அம்மாட்ட எவ்வளோ சொல்கிறது, யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. அதனால் சொல்கிறதே நான் விட்டுட்டேன். அதுவும் நம்மகிட்ட எவ்வளோ ஒரு பலவீனம். இதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஓ வேலை சொல்கிறது மட்டும்தான்.
அல்லாஹ்வின் தூதருக்கு சொன்ன செய்தி. அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சிறிய தனக்கு மிகவும் ஆதரவாக இருந்த தன்னுடைய தந்தை இல்லாத தன்னுடைய தந்தையும் தகப்பனாரும் மரணித்த பின்பு, தந்தையும் பாட்டனாரும் மரணித்த பின்பு மிகவும் உறுதுணையாக இருந்த தன்னுடைய சிறிய தந்தையினுடைய போய் என்ன செய்கிறாங்க, அவருடைய மரண திருவாயில் அமர்ந்து கொண்டு நீங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அவர் இந்த பக்கம் அபூஜைகளை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்ற, அபூஜைகள் சொல்கிறார், இவனுடைய அப்துல் முத்தலிப் மார்க்கத்தோடு போறியா அப்படின்னு சொல்கிறார். அவர் நான் என்னுடைய பாட்டனாருடைய தந்தையும் மார்க்கத்தில் இருந்து போயிடுறேன் அப்படிங்கிறார். அப்போ அல்லாஹ்வின் தூதருடைய அந்த தாவாவை அவர் ஏற்றுக்கொள்ளலை, சத்திய மார்க்கத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவரை தவிர்த்து எவ்வளவோ பேர் ஏற்றுட்டாங்க, ஆனால் தன்னுடைய சிறிய தந்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதருடைய மனம் என்ன செய்யுது, அப்படியே வெதும்பி போகுது, ரொம்ப கவலை கொள்கிறாங்க. அல்லாஹ் கேட்குறான், உங்களை நீங்களே மாற்றிக் கொள்வீர்களா? அல்லாஹ் கேட்குறான். அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக உங்களை நீங்களே மாற்றிக் கொள்வீர்கள் போல் இருக்கிறதே. நேர்வழி என்பது அல்லாஹ்வின் புறத்தில் உள்ளது, உங்களுக்கு இதை எடுத்து சொல்வது தான் உங்களுடைய பணி. அதுதான் நமக்கும். நம்ம அம்மா கேட்டாலும் சரி, அக்கா கேட்டாலும் சரி, அத்தா கேட்டாலும் சரி, அண்ணன் கேட்டாலும் சரி, தம்பி கேட்டாலும் சரி, யாரும் கேட்காக்கட்டியும் சரி, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை மறைத்தால் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தண்டனையை நாளைக்கு பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தண்டனை பெற்றுத்தரக்கூடிய அளவிற்கான ஒரு குற்றம் என்பதை ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டு நாமும் பின்பற்றி வாழ வேண்டும். இதுபோன்ற சதி வலைகளை அடித்து நொறுக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய சத்தியத்தை தவிர வேறு எந்த ஒன்றாலும் அடித்து நொறுக்க முடியாது, ஒன்றுமில்லாமல் செய்ய முடியாத சத்தியத்தை நாமும் பின்பற்றி பிற மக்களுக்கும் சொல்லக்கூடிய மக்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.